மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு நடுநிலைமையாக எப்பொழுது நீங்கள் தீர்ப்பு வழங்குவது அதில் ஒன்று மாற்று கருத்தில்லை. பொதுவாக அரசியல் இருப்பவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாக யாராக இருந்தாலும் சரி, வெளியிலே பொதுக்கூட்டங்களில் பேசுகிற பொழுது பல்வேறு உணர்ச்சி வசப்பட்டு சில வார்த்தைகளை பல்வேறு இயக்கத்திலே சார்ந்தவர்கள் அதன்போல் செலுத்தியிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக காவல்துறையின் சார்பாக வழக்குகள்லாம் பதிவு செய்யப்பட்டு அது நீதிமன்றத்திற்கு போய் அது சரியா தப்பா அல்லது தவறு என்று சொன்னால் அதற்கு நீதிமன்றம் தண்டனை வழங்குகிறது. அதே நேரத்தில் இங்கே சட்டமன்றத்திலே ஏதாவது தவறாக பேசியிருந்து மனம் புண்படுத்துகிற அளவுக்கு உள்ளே இருக்கிற உறுப்பினர்களை பேசுகிற பொழுதுதான் பேரவைத் தலைவர் அவர்கள் உரிமைக்குழுவுக்கு அனுப்பி உரிமைக்குழுவில் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதை நீங்கள் தீர்ப்பாக வழங்குகின்ற வாய்ப்பு தான் இதுவரைக்கும் இருந்திருக்கிறது. ஒரே பிரச்சனைக்கு 2 இடங்களில் வழக்கு பதிவு என்பது 2 இடங்களில் தண்டனை வழங்குவது என்பது இதுவரைக்கும் காலாகாலமாக இல்லாத ஒன்று. நம்முடைய மார்க்கண்டேயனை பொறுத்தளவுக்கு பொதுக்கூட்டத்திலே வெளியிலே பேசியிருக்கிறார். அது சம்பந்தமாக தமிழ்நாடுடைய காவல்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்ற காவலிலே ஏறத்தாழ 16 நாட்கள் நீதிமன்ற காவலிலே இருந்திருக்கிறார்கள். வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வழக்கு என்ன தீர்ப்பு நடைபெறுகிறதோ அதை அவர் அனுபவிக்க போறார். ஆனால் அது சம்பந்தமாக நம்முடைய மாண்புமிகு பேரவைத் தலைவருடைய தலைமையில் இருக்கிற இந்த பேரவையில் அது சம்பந்தமாக நம்ம ஆய்வு செய்வது என்பதோ அது குறித்து நாம் நம்முடைய கருத்தை வெளிப்படுத்துவது என்பது இது வரைக்கும் இல்லாத ஒன்று. ஆனால் நீங்கள் அதை நீங்கள் பரிசீலனை செய்யணும்.